வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்கிறார்கள் குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவின் மூலமாக நாம் முக்கியமாக பார்க்கலாங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் சில பல முக்கியமான மக்களுக்கு 6000 ரூபாய், வருடத்திற்கு 6000 ரூபாயை உதவித்தொகையாக கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பிஎம் கிசானுடைய தவணை தொகை 2000 3 தவணைகளில் கொடுக்குறாங்க. இது 22 தவணை, கடந்த 22வது தவணை மார்ச் மாதம் 13ஆம் தேதி வெளியாகினது. இப்போ 23. அரசாங்கம் அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதியை அறிவிக்கவில்லை என்றாலும் பிஎம் கிசானின் 23வது தவணை ஜூன் ஜூலை மாதங்களில் கண்டிப்பாக வெளியிடப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா, இந்த திட்டத்தின் கீழே லட்சக்கணக்கான மக்கள் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இவர்களுக்கு வந்திருக்க அந்த நல்ல செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டு தேதி அறிவிக்காத நிலையில் முந்தைய கடுப்பணவு சுழற்சி அடிப்படையில் அடுத்த 2000 தவணையானது 2026 ஜூன் ஜூலை மாதங்களில் வழங்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மார்ச் 13 அன்று அசாமின் குவஹாத்தியில் பிஎம் கிசான் 22வது தவணையை வெளியிட்டார். திட்டத்தின் கீழ் நேரடி பணப்பரிமாற்றம் டிபிடி முனையில் மூலம் தகுதி உள்ள 9.32 கோடி விவசாயிகளுக்கு 18,630 கோடி பணம் வழங்கப்பட்டது. முந்தைய தவணைகளில் வழங்கல் அடிப்படையில் 23வது தவணையானது 2026 ஜூன் ஜூலை மாதங்களில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அடுத்த தவணை செலுத்தப்படும் தேதி அல்லது நேரத்தை இன்னும் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. ஸோ இந்த பிஎம் கிசான் திட்டம் என்ன தான் என்ன அப்படின்றத நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்குங்க. பிஎம் கிசான் திட்டம் என்பது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தகுதியுள்ள நிலம் வைத்திருக்கும் விவசாய குடும்பங்களுக்கு மத்திய அரசின் வருமான ஆதரவு திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகள் ஆண்டுக்கு 6000 நிதியுதவியை தலா 2000 சம தவணைகளில் பெறலாம். இந்த தொகையானது ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர் மற்றும் டிசம்பர், மார்ச் ஆகிய சுழற்சிகளின் போது ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் ஒரு முறை வழங்கப்பட்டு பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுறது குறிப்பிட ஒரு விஷயங்க. அடுத்த தவணைக்கு கண்டிப்பாக இந்த 23வது தவணையை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இகேஒய்சி கட்டாயம் செஞ்சுவே ஆகணும். இகேஒய்சி செய்யாதவங்களுக்கு இந்த தவணை அக்கௌண்ட்டில் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தகுதியுள்ள விவசாயிகள் அனைவருக்கும் பிஎம் கிசானை பெறுவதற்கு இகேஒய்சி செயல்முறை நிறைவு செய்ய வேண்டும். இந்த செயல்முறை நிறைவு செய்யாத தன்றும் தவறும் விவசாயிகள் 2000 தொகையை பெற முடியாமல் போகலாம். ஸோ பின்வரும் வழிகளில் இகேஒய்சி செய்யலாம். பிஎம் கிசான் போர்ட்டல் அல்லது மொபைல் செயலி வழியாக ஓடிபி மூலமாகவே நீங்களே இகேஒய்சி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொது சேவை மையங்கள் சிஎஸ்சி அல்லது மாநில சேவா கேந்திரா பயோமெட்ரிக் அடிப்படையிலான இகேஒய்சியை முடிச்சுக்கலாம். பிஎம் கிசான் மொபைல் செயலி மூலம் அடிப்படையிலான இகேஒய்சிகளை முடிச்சுக்கலாம். விவசாயிகள் தங்கள் ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைப்பதை உறுதி செலுத்தி கொள்ள வேண்டும். பிரதமர் மந்திரி கிசான் சம்மன் திட்டத்திற்கு யார் யார் தகுதியானவர்கள், இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். சொந்த சாகுபடி நிலம், சிறு அல்லது குறு விவசாயிகள், நிறுவனத்தில் நில உரிமையாளராக இருக்கக்கூடும். ஓய்வுக்கு பிறகு மாதந்தோறும் 10,000 அல்லது அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியம் பெறக்கூடாது. வருமான வரி தாக்கல் செய்ய முடியவில்லை. பிஎம் கிசான் பள்ளியின் நிலைமை எப்போது உள்ளது மாறப்படும். இந்த வழிகளை பின்பற்றி கிசான் மற்றும் தங்கள் பயனாளி நிலையை சரிபார்க்கலாம். ஸோ அதிகாரப்பூர்வ பிஎம் கிசானுடைய வலைதளத்தை நீங்கள் செக் பண்ணணும். உங்கள் நிலையை அறிந்து கொள்ள அல்லது பயனாளிகளின் நிலையை அறிந்து கொள்ள என்பதை கிளிக் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதார் எண்ணை அல்லது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ், ஸோ ஆதார் எண்ணை செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது வங்கி கணக்கு விவரங்களை உள்ளிடலாம். கேப்சா சரிபார்ப்பை நிறைவு செய்துவிட்டு பிஎம் கிசான் இணையதளத்தில் சென்று மாவட்ட வாரியாக, வட்டாரம் வாரியாக, கிராமங்கள் வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் பயனாளிகளுடைய பட்டியலை உங்களால் சரிபார்த்து கொள்ள முடியும். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் 28 ஜூன் ஜூலையில் வழக்கில் வங்கி எதிர்பார்க்கப்படும். அப்படி தான் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ வெளியீட்டு தேதியை இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அதிகமாக ஸோ அது ஒரு டிக்ளேர் அப்படின்றதுனால அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா
இந்த அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த ஜூன் 18ஆம் தேதிக்குள்ளார பிஎம் கிசானுடைய தவணைத்தொகை அக்கௌண்ட்டுக்கு வந்துவிடும்.